வணக்கம் உறவுகளே. என்னடா ஈவினிங் ஸ்நாக்ஸுன்ட்டு மீனும் தோசையும் வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. பசங்களுக்கு காலையிலே செஞ்சு தர முடியல, அதனால தான் இப்போ செஞ்சேன். இது பழம் நிறையா இருந்தது, வாழைப்பழம் பழுத்தது. அது மிக்சியில் போட்டு முட்டை 2 உடச்சி ஊற்றி ஒரு கரண்டி கோதுமை மாவு போட்டு நல்லா மிக்சியில் நல்லா 2 ஓட்டு ஓட்டிக்கிட்டேன். எனக்கு இது செய்ய தெரியாது. நானே யூடியூப் பார்த்து தான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நல்லா தான் வந்துச்சு. என் பசங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க இதை. இது பார்க்குறதுக்கு திருப்பி போடும்போது கருகி போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் சாப்பிடும்போது அந்த கருகின ஸ்மெல்லாம் எதுவும் அடிக்கலை. நல்லா தான் இருந்துச்சு. சாஃப்டாகவும் இருந்துச்சு. பன் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. இது மீன் கிளிச்ச மீன் 1/2 கிலோ வாங்கினேன். அது 4 தான் வந்தது. அது நல்லா கூறுப்பட்டு நல்லா திக்காக இருந்தது, கேக் மாதிரி. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் போல் இருக்குது. அதான் இப்படி இருந்து மசாலா போட்டு ஒரு 1/2 hour நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என் பசங்க வந்தோன்னே சூடாக எடுத்து பொரித்து பேன் கேக்கும் போட்டு பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தேன். சூப்பராகவும் இருந்துச்சு. நீங்களும் இது பசங்களுக்கு கேட்டால் இது மாதிரி எதாவது செஞ்சு தருவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.